அன்புக்குரிய நேசரே வணக்கம். ஐயா வணக்கங்க. நம்மளுடைய தாமஸ் கவாண்டப்பின் பாடல்கள், அவருடைய பயிற்சிகளை எல்லாம் பின்பற்றி தாங்கள் 40 ஆண்டுகள் பணிபுரிந்து சுமார் 20,000 மாணவர்களை உருவாக்கி வேலூர் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளிகள், பல பள்ளிகளை தந்தை டஃபி அவர்கள் தொடங்கியதாக தெரிவித்திருக்கின்றீர்கள். அந்த பள்ளியில் நீங்கள் மறைக்கல்வியோடு அவருடைய அந்த குரலையர், அந்த ஸ்கவுட் சம்பந்தமான பாடல்களையும் அவர் இயற்றிய பாடல்களையும் புத்தகமாகவும் இன்று வரை வைத்திருந்து அதன் நகல் பிரதியை கூட எங்களுக்கு நீங்கள் இன்று அன்பாக அளித்திருக்கின்றீர்கள். அவைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையில் நீங்கள் இந்த பணியில் சிறப்பை பற்றியும் அவர் இயற்றிய பாடல்கள் அதே ராகத்தோடு நீங்கள் இப்போது எங்களுக்கு பாடித்தந்தும் அவர் பற்றிய சிந்தனைகளை இந்த மறை மாநிலத்துக்கும் ஏன் இந்த உலகத்திற்குமே தெரிவிக்கின்ற வகையில் நீங்கள் ஒருவர் மூலம் 40,000 20,000 மாணவர்கள் உருவாக்கிறார் என்றால் பல ஆயிரம் மாணவர்கள் அங்கு படித்திருந்தவர்கள் எத்தனை கோடி மக்களை, லட்சம் மக்களை இங்கே இந்த கல்வியாளர்களாக உருவாக்கின்ற தலைமை அவர் கல்வியாளர். அவர் வழி பின்பற்றிய நீங்களும் உங்களை அறிந்ததில் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அவரை பற்றிய நினைவறைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றிங்க. அவர் எந்தெந்த பள்ளி நீங்கள் பணி செய்தது, அவர் உருவாக்கிய பள்ளி அதையும் தெரியுங்க. நம்முடைய பெரிய சாமியார் என்று அழைக்கப்படும் சங்கைக்குரிய தாமஸ் கவன் சுவாமிகள் இன்று இருக்கும் பாண்டிகடலூர் மறை மாவட்டம், வேலூர் மறை மாவட்டம், இந்த 2 மறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ பள்ளிகள் அனைத்தும் ஆரம்பத்திலிருந்தும் இன்று வரை செயல்படுகிறது என்று சொன்னால் இதற்கு அடிப்படை காரணம் வித்திட்டவர் தாமஸ் கவர்ன சுவாமிகளே தவிர வேறு எவரும் இல்லை. அந்த பெருமையும் அந்த மகிமையும் அந்த மகிழ்ச்சியும் இந்த 2 மறை மாவட்ட மக்களுக்கு பொருந்தும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் என்று சொல்வதுடன் பெரிய புனிதர், அற்புதர், அதிசயங்களை செய்தவர், ஞான கண்ணையும் உலக அறிவு கண்ணையும் திறந்தவர். அப்படிப்பட்ட மகான் இன்று நம்மிடத்தில் இல்லை என்றாலும் அவருடைய அடிசூட்டை பின்பற்றும் அனைத்து 2 மறை மாவட்ட ஆயர்கள், குருக்கள், பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், வேதிய பெருமக்கள் அனைவருடைய ஒரு அரும்பெரும் செயல்களினால் இன்று ஒளிர்கிறது, மிளிர்கிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் சங்கைக்குரிய தாமஸ் கவர்ன சுவாமிகளே சாரும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானை, வாழ்வழித்தவர், ஒளியேற்றியவர், அப்படிப்பட்ட பெரிய மகானை நாம் போற்றுவதும் பெருமைப்படுத்துவதும் புகழ்வதும் நினைவு கூறுவதும் நீதியும் தகுதியுமாகும் என்பதை நான் அன்போடு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடன்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட தந்தை அவர்கள் திண்டிவன நிலையமாக வைத்துக்கொண்டு பல செயல் திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருந்த நேரத்திலே சாவணர் இயக்கத்தை அவர் உருவாக்கினார். இந்த இளைஞர்கள் எப்படி டான்போஸ்கோ இளைஞர்களை வைத்துதான் அருட்பணியாற்றினார். அதே போலவே இவர் உலக நிலையிலே மக்களுக்கு ஞான கண்ணையும் உலக கண்ணை திறக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் செய்த காரியங்கள் அத்தனையும் இன்று வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நாம் பெற்ற பேர் என்பதை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த பகுதியில் இருக்கிற பள்ளிகள் அவர் இந்த பகுதியில் இருக்கிற பள்ளிகள் அனைத்தும் அவருடைய காலத்தில் தான் தோன்றியது. அப்படிப்பட்ட தோன்றியதன் காரணமாக இன்றைக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவில் வாழ்கிறோம் என்று சொன்னாலும், இன்றைக்கு உலக கல்வியை பெற்று நாம் மனிதராக வாழ்கிறோம் என்று சொன்னாலும் இதற்கு அடிப்படையே சங்கக்குரிய தாமஸ் கவாண்டம் சுவாமிகளை சாரும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு சில பள்ளிகள் இந்த மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளிகள், நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்க ஊர்கள் பள்ளிகள் எடுத்துக்கொண்டால் வேட்டவரம் பங்கு, கெங்கப்பட்டு பங்கு, திருவண்ணாமலை பங்கு, பெருமணம் பங்கு, அல்லிகொண்டாப்பட்டு பங்கு, விருதுவடைநாள் பங்கு, அதேபோல் பூதமங்கலம் பங்கு, இளையங்கண்ணி, விரியூர், எறையூர், இன்னும் பல பகுதிகள், பௌத்தரம், பாண்டிக்கடலூர் மறை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பள்ளிகளும்
அவருடைய காலத்தில் தான் தோன்றியது, அவருடைய காலத்தில் தான் நிறுவப்பட்டது. வேலூர் மறை மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல வேட்டவரம், கங்கப்பட்டு, வேட்டவரம், கங்கப்பட்டு, பவித்திரம், திருவண்ணாமலை, பூதமங்கலம், இன்னும் பல பள்ளிகள், நவியந்தல், மருத்துவம்பாடி, இப்படி பல பள்ளிகள் வேலூர் மாவட்டத்திலே அவர் காலத்திலே நிறுவப்பட்டது தான். ஆகையினால் இங்கே இருக்கிற அத்தனை பள்ளிகளும் நிறுவப்பட்டதன் விளைவாக நல்ல கிறிஸ்தவர்களாகவும் அதே சமயத்தில் கல்வியில் சிறந்து விளங்கி நாகரிகமும் பொருளாதாரம் பெற்று மற்ற மனிதர்களோடு இணையாக வாழக்கூடிய நிலையை உருவாக்கியவர் சங்கக்குரிய தாமஸ் கவர்னர் சுவாமிகள் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, நன்றிகள். அவருடைய பாடல்களை நீங்கள் பாடித்தார்கள். அவர் இயற்றிய சாரணருடைய நிறுவனத்திலே அவர் இயற்றிய சில பாடுகள், 2 பாடுகளை நாங்கள் பாடி காட்டுகிறோம்.